வணக்கம் வருங்கால டாக்டர்ஸ் அவர்களே. இப்போ அனிமல்ஸ் பற்றி ரொம்ப நுணுக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ ஒன் செல் ஆர்கானிசம், அமீபாலேருந்து நம்ம ஹியூமன் பீயிங் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நமக்கு முன்னாடியே தெரியும், அனிமல்ஸை வந்து இன்வெர்டிபிரேட்டாக வெர்டிபிரேட்டான்னு இது பண்ணுறோம் இல்லையா? அதில் இருக்கிற இந்த டிவிஷன் ஆஃப் லேபர், நீ வந்து இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் மூச்சு விடுற ரெஸ்பிரேஷனை பாரு, இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்லாம் பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் இதை பாருங்கள். அந்த மாதிரி லேபர், டிவிஷன் ஆஃப் லேபர் அட் செல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல். நமக்கு செல்ஸ்னால் என்னென்னு தெரியும், டிஷ்யூனால் என்னென்னு தெரியும், ஆர்கன் சிஸ்டம், அந்த லெவலில் நம்ம பார்க்க போகிறோம் நுணுக்கமாக. ஸோ ஃபஸ்ட்டு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து அதுக்கு வந்து டைஜஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன் எல்லாமே இந்த ஒரே செல்லே பண்ணிடும். சரிங்களா? மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்து ஹைட்ராலேருந்து ஹியூமன் பீயிங் வரைக்கும். அதில் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலைஸ்டாக எல்லாம் இருக்கும். பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் அ வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் கோஆர்டினேட்டட் மேனர். ஒரு ஹைட்ராவில் எப்படி நடக்குதோ அதே தான் இன்னொரு ஹைட்ராவில் நடக்கும். ஒரு ஹியூமன் பீயிங்கில் எப்படி நடக்குதோ அதே தான் இன்னொரு ஹியூமன் பீயிங்லேயும் நடக்கும். இப்போ ஹைட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிம்பிளான ஆர்கானிசம். நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்ருக்குறோம். அதில் பல ஆயிரம் செல்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான செல்ஸ் இருக்குது. ஆனால் சில செல் இந்த வேலையை செய்யும், சில செல் அந்த வேலை செய்யும். நம்ம ஹியூமன் பீயிங்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ட்ரை பில்லியன் ஆஃப் செல்ஸ். ட்ரில்லியன் பில்லியன் தான் ட்ரை பில்லியன் போட்டிருக்காங்க. ட்ரில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸு. தே பர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டட் மேனர். அப்போ இவ்வளோ இதையும் நம்ம படிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை வந்து ஆர்கன் சிஸ்டமாக இப்போ கொஞ்சம் குரூப் பண்ணியிருக்கோம், ஆர்கனாக மாற்றிருக்கோம், சிலவங்க டிஷ்யூ, செல்ஸு. ஸோ எல்லாத்துலேயும் அடிப்படையாக இதை படிச்சுட்டா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஷ்யூஸ் பார்ப்போம். அனிமல் டிஷ்யூஸ் எப்படி நடந்துக்குதுன்னு பார்ப்போம். டிஷ்யூனா என்னென்னா, the cells are well organized and coordinated to work. ஒரே வேலையை செய்கிற செல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறது டிஷ்யூஸ். they all come from one specific origin. So a group of similar cells along with intercellular substances perform a specific function such as organization. In this it is called as tissue. இன்னொரு டெஃபினேஷன், த டிஷ்யூ வந்து as a group of one or more type of cells having a same origin and specialized for specific functions along the intercellular materials. These tissues are organized to form an organ. ஆர்கன் எது? ஸ்டமக்கு ஒரு தனி ஆர்கன், லங்ஸு, நுரையீரல் ஒரு தனி ஆர்கன், ஹார்ட்டு, கிட்னி, இதுங்களாம் தனித்தனி ஆர்கன். 2 or more organs perform a common function for their physical and chemical interaction. They are called as organ system. 2-3 ஆர்கன் சேர்ந்து பண்ணுறது. இப்போ வயிறு, குடல் எல்லாம் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன் பண்ணது இல்லையா? இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கன் சிஸ்டம். இந்த செல்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர் செல்லுலார் மெட்டீரியல் ஆர் ஃப்ளூயிட் ஃபார்ம் த என்விரான்மெண்ட் ஆஃப் த செல்ஸ். ஓகே, ஸோ செல்ஸு, டிஷ்யூஸு, ஆர்கன்ஸு, ஆர்கன் சிஸ்டம் split up the work in a way that exhibits division of labor and contribute to the survival of the body as a whole. ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூ பார்ப்போம். என்னென்ன டைப் இருக்குது? வெறும் 4 டைப் தான். நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸை வந்து இருக்கிற எல்லா இந்த ட்ரில்லியன் பில்லியன் செல்ஸையும் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக நம்ம பிரிச்சிடலாம். எபித்தீலியல் செல்ஸு, கனெக்டிவ் செல்ஸு, மஸ்குலார் செல்ஸு, நியூரல் செல்ஸ். எபித்தீலியல்னால் எதையாவது மூடுற இடம் எல்லாமே எபித்தீலியல். கவரிங் இருக்கிறது எல்லாமே எபித்தீலியல். கனெக்டிவ் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறது, பிளட்டு, போன்ஸு, இதுக்கெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூவில் வரும். மஸ்குலார் வந்து எல்லா இதையும் வந்து மசில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நர்வ்ஸு எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன நீ வேலை செய்யணும் அந்த வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது எல்லாமே நியூரல். ஸோ 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் தான். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூனா என்னன்னு பார்ப்போம். அது என்னென்ன டிஃப்ரெண்ட் இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம்.
இந்த 4ல் ரொம்ப கஷ்டமானது எபித்தீலியல் தான். ஸோ எபித்தீலியல் 2-3 தடவையாவது பார்த்துக்கோங்க. ஸோ எபித்தீலியல்னா என்னென்னா இட் இஸ் அப்பான் த நிப்பிள், இட் இஸ் த கவரிங், covers both external and internal surfaces of animal. ஸோ வெளியே மூடுறதும் உள்ளுக்குள்ளே இருக்கிற குடலுக்குள்ளார அந்த பாடியில் இருக்கிற கவர் பண்ணுறதும் இட் இஸ் கால்ட் அஸ் epithelial tissues. They have free surface which faces either the body fluid or outer environment. உள்ளுக்குள்ளார பாடியை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா வெளியில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். And provides a covering or lining for some parts of the body. இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன? இதோட ஸ்பெசிஃபிக் என்னன்னு பார்க்குறது. கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து காம்பேக்ட்லி அரேஞ்ச், அடுத்தடுத்து க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், ஒரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் ரொம்ப நேரோ ஸ்பேஸ் தான் இருக்கும். அப்புறம் அட்ஜசன்ட் செல்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை இன்டர் செல்லுலார் ஜங்ஷன்ஸ். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் செல் ஜங்ஷன் இருக்கும். அப்புறம் எபித்தீலியல் செல் லைஸ் ஆன் அ தின் நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ செல் இல்லாத மெம்பரேன் அதில் மேலே தான் எல்லாமே இருக்கிறது. பிளட் வெசல்ஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் த எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ பிளட் வெசல்ஸ் இருக்காது. மெட்டீரியல்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பை டிஃப்யூஷன் பிட்வீன் எபித்தீலியல் செல்ஸ் அண்ட் த பிளட் வெசல்ஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து பிளட் வந்து இதில் வந்து டைரெக்டாக உள்ளே ஃப்ளோ ஆகாது, பட் டிஃப்யூஷன் ஆஃப் த இது இருக்கும். அதே போல் நர்வ் எண்டிங்ஸ் மே பெனிட்ரேட் த எபித்தீலியல் டிஷ்யூ, ரொம்ப ரேராக தான் இருக்கும். தென் ஜங்ஷன்ஸ் பிட்வீன் எபித்தீலியல் செல்ஸ், இந்த ஜங்ஷன்ஸ்குள்ளே தான் எல்லா வேலைகளும் நடக்கும். எபித்தீலியல் செல் ஆஸ் சச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ரெண்டுக்குள்ள ஜங்ஷன்ஸில் தான் இருக்கும். த காமன் இன்டர்செல்லுலர் ஜங்ஷன் மே இன்க்ளூட் ஒன்று டைட் ஜங்ஷன், ரெண்டாவது கேப் ஜங்ஷன்ஸ், மூணாவது டெஸ்மோசோம்ஸ், 4 இன்டர்செல்லுலார் பிரிட்ஜஸ், 5 இன்டர் டிஜிட்டேஷன்ஸ். ஸோ டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், desmosomes, intercellular bridges and interdigitations. So tight junctions வந்து the plasma membrane in the apical region of the adjacent apical cells become tightly packed. These junctions check the flow of the materials between cells and are called occluding junctions. இன்னொன்று adhering junctions. ரெண்டாவது adhering junctions facilitate the cementing process so that to keep the neighboring cells together. They include desmosomes and hemidesmosomes. Desmosomes they are thick and strong junctions. They serve for anchoring functions. Gap junctions, அடுத்தது gap. They are fine hydrophilic channels between adjacent cells formed with the help of protein cylinder called connections. They help in chemical exchange between adjacent cells and hence called communicating junctions. So gap junctions are communicating junctions. So இப்போ வந்து characteristics of epithelial cells பார்த்துட்டோம். இப்போ types of epithelial cells என்னென்ன different types இருக்குது. ஒன்று வெறும் simple epithelium, இன்னொன்று காம்பவுண்ட் எபித்தீலியம். இது வந்து ப்ராடாக சொல்கிறது. ஒன்று சிம்பிள் எபித்தீலியம், இன்னொன்று காம்பவுண்ட் எபித்தீலியம், மூணாவது கிளாண்டுலார் எபித்தீலியம். இதான் 3 டைப். இப்போ சிம்பிள் எபித்தீலியம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு காம்பவுண்டு பார்ப்போம், அப்புறம் கிளாண்டுலார் பார்ப்போம். ஸோ சிம்பிள் எபித்தீலியம் வந்து இஸ் மேடப் ஆஃப் வெறும் சிங்கிள் லேயர் ஆஃப் காம்பேக்ட்லி அரேஞ்ச் செல்ஸ் விச் ரெஸ்ட் ஓவர் அ நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரேன். It occurs over moist surface where a little wear and tear occurs by friction. The simple epithelium is generally related with absorption, secretion, diffusion and movement of materials. So 4 தான் மெயின் ஃபங்க்ஷன். அப்சார்ப்ஷனில் இருக்கும், இல்லை செக்ரீட் பண்ணும், இல்லை டிஃப்யூஷன் இருக்கும், இல்லைனா மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த சிம்பிள் எபித்தீலியாவில் இன்னும் அது கீழே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வெறும் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம், சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம், சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம், அப்புறம் சிம்பிள் சீலியேட்டட் எபித்தீலியம், அப்புறம் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஸோ மொத்தம் 5 டைப் ஆஃப் எபித்தீலியம் இருக்கும். எபித்தீலியம் இட்ஸ் ஜஸ்ட் அ செல்ஸ். எபித்தீலியம்ங்கிறது ஒரு வேர்டுங்கிற மாதிரி பார்ப்போம், பட் எபித்தீலியம்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் செல்ஸ். வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ். ஸ்குவாமஸ்னால் நம்ம வீட்டிலலாம் அந்த மொசைக்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அரேஞ்சாக இருக்கிறது வந்து ஸ்குவாமஸுங்கிறது.
அதே போல் கியூபாய்டல் வந்து க்யூபாக இருக்கும். க்யூப்னா 4 பக்கம் ஒரே சைஸ், ஹைட்டு பிரெத்து இதெல்லாம் ஆல்மோஸ்ட் க்யூபாக இருக்கிறது வந்து கியூபாய்டல். காலம்னார் வந்து காலமாக இருக்கிறது, கொஞ்சம் நீளமாக இருக்கிறது தான் காலம்னார். அதுக்கு மேலேயே குட்டி குட்டி முடி இருந்துச்சுன்னா அது வந்து சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் சொல்லுவோம். அது லாஸ்ட்டாக வந்து சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். சூடோ ஒரு செல் திக்கு தான் இருக்கும், ஆனால் பார்த்தா 2 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி தோணும் அது. ஸோ சும்மா அந்த ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்மளை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுனால இட் இஸ் ரிட்டன் அஸ் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். இப்போ சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து ஸ்கேல்ஸாக இருக்கிறனால ஸ்குவாமேங்கர் போட்டிருக்காங்க. இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அ சிங்கிள் லேயர் ஆஃப் க்ளோஸ்லி ஃபிட்டட் flattened polygonal cells which forms bulges on the cell surface. The cell squamous epithelium appears as a tiles over a floor. நம்ம டைல்ஸ் மாதிரி இருக்கும் ஃப்ளோரில். They are also known as pavement epithelium. பேமெண்ட்னா என்ன? நடைபாதை தான் நம்ம பேமெண்ட்டுங்கிறோம். நடைபாதையில் வந்து டைல்ஸாக போட்டிருக்காங்களோ, ஸோ அதுக்கு தான் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இது எங்கெல்லாம் இருக்குன்னா லங்ஸில் அந்த ஆல்வியோலை இருக்குல்லையா, ஆல்வியோலை படித்தாலும் அதில் வந்து லைன் பண்ணுது அது. பவுமன்ஸ் கேப்சியூல், ஹென்லீஸ் லூப் இது ரெண்டுமே வந்து கிட்னியில் இருக்கிறது. பெரிகார்டியல் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி இது ரெண்டுமே வந்து தொராக்ஸில் இருக்கிறது, அப்டாமினில் இருக்கிறது. சரிங்களா? இது இல்லாமல் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம்லேயும் வரும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன? இது மெயினாக வந்து ப்ரொடெக்ஷன் ப்ளே பண்ணுது, எக்ஸ்க்ரீஷன், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் சீலோமிக் ஃப்ளூயிட்ஸ் இது எல்லாமே பண்ணுது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம். க்யூபாக இருக்கும். க்யூப்னா இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர்னா அந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 1 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே க்யூபாக இருக்கிறது. இதில் ஃப்ரீ சர்ஃபேஸ் செல்ஸில் ஸ்மூத்தாக இருக்கலாம், இல்லை மைக்ரோ வில்லை குட்டி குட்டியாக வில்லைஸ் இருக்கலாம். அந்த வில்லை இருக்கிறது வந்து இட் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரீ எண்ட் ஆஃப் த செல்ஸ். இது எங்கெல்லாம் இருக்குன்னா இட்ஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் த டக்ட் ஆஃப் த கிளாண்ட்லேருந்து ஒரு டியூப் போகிறது தான் டக்ட்டுங்கிறது. ஒரு டியூப்பில் போது எங்கே அது ரிலீஸ் பண்ணுமோ அந்த டக்ட் ஆஃப் த கிளாண்டில் கியூபாய்டல் எபித்தீலியம் இருக்கும். டியூபுலார் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான்ஸில் இன் கிட்னிஸ் இருக்கும். ஓவரிஸில் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ், அப்புறம் டெஸ்டிஸில் இது எல்லா இடத்துலையும் வந்து கியூபாய்டல் எபித்தீலியம் இருக்கும். இந்த எம்சிக்யூவில் தான் கேட்பாங்க. ஸோ கியூபாய்டல் எபித்தீலியம் போட்டுட்டு இதுங்க தான் போடுவானுங்க. இல்லை வேறு இடத்துல இருக்க தூக்கி அதை போட்டுவிட்டு நீங்கள் ஃபால்ஸ் போடுங்களா ட்ரூ போடுங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம +2க்கு படிச்சிருப்பீங்க, அது வித்தியாசமானது. இதில் வந்து கொஞ்சம் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி படிக்கணும். லேட்ரல் திங்கிங் சொல்லுவோம். ஸோ அந்த லேட்ரலாக நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்சி இருக்கிறான்னு பார்க்குறது தான் அது. லேட்ரலாக திங்க் பண்ணுற மாதிரி தான் டாக்டர்ஸ் ஆக முடியும் இல்லையா? ஒரு நோயை வந்து இதுதான் A+B Cனா இப்படி தான் அப்படி இருக்குன்னு நினச்சிட முடியாது. இதை தவிர வேறு எதனால் இருக்குது, இல்லாட்டி எதனால் அந்த நோய் வந்துச்சு நம்ம தெரியறதுக்குள்ளே பிரெயின் அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த எம்சிக்யூ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ +2ல் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தீங்க, இல்லாட்டி 2 தடவை ஃபெயிலாக இருந்தால் கூட இதில் வந்து நீட்டில் தைரியமாக நல்லபடியாக மார்க் வாங்கி பாஸ் பண்ணி நல்ல இடத்துல நீங்கள் இருக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் த கியூபாய்டல் எபித்தீலியம் பார்ப்போம். ஃபங்க்ஷன் வந்து எதுன்னெல்லாம் அதோட வேலை. ஃபஸ்ட்டு கியூபாய்டல் எபித்தீலியம் வந்து நம்ம பேமெண்ட் இதுன்னு பார்த்தோம் இல்லையா? இல்லை, பேமெண்ட் பார்த்தது வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இது கியூபாய்டல் எபித்தீலியம் வந்து இந்த டக்ட்ஸ்லாம் வரும், கியூப்-லைக் எபித்தீலியம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்ஷன், செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், எக்ஸ்க்ரீஷன் அண்ட் கேமிட் ஃபார்மேஷன் இது எல்லாமே கியூபாய்டல் வருது. அடுத்து சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் டால் ஸ்லெண்டர் செல்ஸ். காலமாக இருக்கும். A single oval or elongated nucleus is situated near the base of the cells. Some of the cells produces mucus, so it is called as goblet cells. Goblet cells are best example. இது எங்கெல்லாம் இருக்குன்னா ஸ்டமக்கில் இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைனில், லார்ஜ் இன்டெஸ்டைனில், பேன்க்ரியாஸில், கால் பிளாடரில், இங்கே இந்த இடத்துல எல்லாமே இருக்கும். டைஜஸ்டிவ் கிளாண்ட் ஆஃப் த ஸ்டமக்லேயும் இருக்கும், ஸ்டமக்கு இன்டெஸ்டைனில். இதுக்கு சில இடத்துல வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பிரஷ் போர்டர் காலம்னார் எபித்தீலியம். ப்ரஷ் மாதிரி அது மேலே இருக்கும். பர்டிகுலர் கால் பிளாடருக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ப்ரஷ் போர்டர் அப்பியரன்ஸ் இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், ப்ரொடெக்ஷன் டு த காம்பனன்ட்ஸ். அடுத்து சிம்பிள் சீலியேட்டட் எபித்தீலியம்.
If the columnar or the cuboidal bears cilia, குட்டி குட்டி முடி மாதிரி மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ciliated epithelium. இது மெயினாக எங்கே இருக்குன்னா பேஸ்மெண்ட் மெம்பரேன் அதில் இருக்கும். இந்த cilia varies in different cellular forms. In sensory cells of the inner ear, cilium accompanies number of stereocilia. Two types of ciliated epithelium இருக்கும். Ciliated columnar and ciliated cuboid. Ciliated columnar வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஃபெலோப்பியன் டியூப்ஸில் அப்புறம் யூட்ரஸும் சர்வைக்கல் ஏரியாவில் கொஞ்சம் இருக்கும். மென்னில் வந்து டிஃப்ரெண்ட் டிபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ்லேயும் இருக்கும். ciliated cuboidal epithelium எங்கே இருக்குன்னா இட் occurs in the epididyma of the nervous system and uriniferous tubules. அங்கே இருக்கிற டிபியூல்ஸில் இருக்கும். அதான் ciliated columnar epithelium. இதோட ஃபங்க்ஷன் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் மூமெண்ட் ஆஃப் த எக்கு ரிலீஸ் ஆனது எக்கை வந்து மெதுவாக அந்த சீலியா வச்சு தள்ளி விடும் யூட்ரஸ்க்கு வழியாக போகிறதுக்கு. அதே போல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் நம்ம சுவாசத்தில் வந்து எதாவது குப்பை இருந்துச்சுன்னா இந்த சீலியா வந்து மெதுவாக அது வெளியே புஷ் பண்ணி விட்டுரும். அதோடு சேர்த்து மியூக்கஸ் பண்ணி அந்த மியூக்கஸை வெளியில் இது பண்ணி ஃபேரிங்ஸ் வந்தால் நம்ம வந்து ஒரு இருமலாக மாதிரி அதை அந்த மியூக்கஸ் வெளியில் வந்துடுது. ஸோ அதான் மெயின் இது. நெஃப்ரான்ஸ் ஆஃப் த கிட்னிலையும் அந்த சீலியேட்டட் இது இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இந்த யூரின் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் வந்து சிங்கிள் செல் திக்கு பட் அப்பியர்ஸ் as 2 layers because all the cells do not reach the free surface. ஸோ எல்லா செல்ஃபும் மேலே ஃப்ரீ சர்ஃபேஸோடய இருக்காது. கொஞ்சம் கீழே இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த அப்பியரன்ஸ் வந்து ஒரு சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடாக இருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைடாக இருக்கிறது கொஞ்சம் இருக்குது. அந்த காம்பவுண்ட் இதில் வரது ஸ்ட்ராட்டிஃபைடு. ஸோ இதில் வந்து சூடோ இட் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் ஜஸ்ட் அப்பியரன்ஸ் மாத்திரம் அது மாதிரி இருக்கும். அதுலேயே 2 இருக்குது, சூடோ காலமனார் அண்ட் சூடோ எபித்தீரியல் செல்ஸ். சரிங்களா? ஸோ சூடோ காலமனார் எங்கே இருக்குன்னா பெரோட்டிட் கிளான்ஸில் இருக்கும். சூடோ எபித்தீரியல் சீலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் காலமனார் எபித்தீரியல் எங்கே இருக்குன்னா மெயினாக வந்து லேரிங்ஸில் இருக்கும். இது லேரிங்ஸில் வந்து நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த குழாய் பேச்சு இதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் கால்மனார் எபித்தீலியமோட வேலை. இதோட ஃபங்க்ஷன் என்ன? சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் கால்மனார் எபித்தீலியம் வந்து ப்ரொடெக்ஷன், மூமெண்ட் ஆஃப் செக்ரீஷன் ஃப்ரம் கிளாண்ட், யூரின் அண்ட் செமன் இந்த யூரித்ரா, இது எல்லாத்தையும் இது பண்ணுது. ப்ளஸ் அந்த த்ரோட்டில் பாக்டீரியாஸ் வந்துச்சுன்னா அதையும் வெளியில் அனுப்பிச்சிடும். அடுத்து காம்பவுண்ட் எபித்தீலியா. ஸோ சிம்பிள் முடிச்சிட்டோம். இப்போ காம்பவுண்ட்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது தான் காம்பவுண்டு. மோர் தேன் 1 லேயர் ஆஃப் செல்ஸ். அதில் இதில் வந்து ஒரே லேயரு, இது மல்டி லேயராக இருக்கும். தே கவர் த சர்ஃபேஸ் வேர் கான்ஸ்டன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் செல்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டியூ டு ரேப்பிட் வேர் அண்ட் டேர் பை ஃப்ரிக்ஷன். த காம்பவுண்ட் எபித்தீலியா ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஸ்ட்ராட்டிஃபைட், இன்னொன்று டிரான்சிஷனல். ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்ன, டிரான்சிஷனா என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியா கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஷேப் அண்ட் சைஸ் present in the superficial layer. The stratified epithelia are of 4 types. ஒன்று stratified squamous epithelium, stratified cuboidal epithelium, அப்புறம் columnar ciliated, அதான் 4 இது. ஸோ stratified squamous epithelium வந்து cells in the basal deepest layer are columnar or cuboidal with oval nucleus. It is called as germinal layers. The cells in this region keeps dividing by mitosis to form new cells. உடம்புல புது செல்ஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். மேலே இருக்க செல் டெத் ஆகிட்டேன்னா புள்ளேருந்து புது செல் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த stratified squamous epithelium. Stratified squamous epithelium is further subdivided into keratinized and non-keratinized. Keratinizedனா கெரட்டின் இந்த ஹார்டாக இருக்க சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது. ஹார்ட் வாட்டர் ப்ரூஃப் ப்ரோட்டீன் வந்து கெரட்டின் சொல்லுவோம். அது இருந்துச்சுன்னா இட் இஸ் கெரட்டினைஸ்டு. த ஹெவி டெபாசிட் ஆஃப் கெரட்டின் இன் த டெட் சூப்பர்ஃபிஷியல் செல்ஸ் மேக்ஸ் த எபித்தீலியம் இம்பர்வியஸ் டு த வாட்டர் அண்ட் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மெக்கானிக்கல் அபரேஷன்ஸ். சரிங்களா? த நான் கெரட்டினைஸ் வந்து எபித்தீலியம் டஸ் நாட் ஹாவ் கெரட்டின் அண்ட் இஸ் அனேபிள் டு செக் வாட்டர் லாஸ். இட் ப்ரொவைட்ஸ் மாடரேட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அபரேஷன். இது மெயினாக எங்கே இருக்குன்னா பக்கிள் கேவிட்டி, வாய்க்குள்ளே, ஃபேரிங்ஸில், ஈசோஃபேகஸ், லோவர் பார்ட் ஆஃப் த யூரித்ரா, வோக்கல் கார்டு, வெஜைனால, சர்விக்ஸில், கன்ஜங்டிவால, கார்னியா ஆஃப் த ஐஸு, இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலிட்ஸ், இது எல்லா இடத்துலையும் நான் கெரட்டினைஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்கும்.
இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல் எபித்தீலியம் பற்றி பார்ப்போம். Stratified cuboidal epithelium, it is the outer layer of the cuboidal cells and the basal layer of the columnar cells. It forms the epidermis of fishes and many other tailed amphibians. So human beings அவ்வளோ கிடையாது. They lines the sweat gland duct and larger salivary and pancreatic duct. Okay. அடுத்து stratified columnar ciliated epithelium வந்து consist of ciliated columnar basal layers of the columnar cells. It lines the larynx and upper part of the soft palate. Stratified columnar epithelium, it consists of columnar cells in both superficial and basal layers. It covers the epiglottis and lining of the mammary gland duct and the parts of the urethra. So இது வந்து stratified columnar epithelium. So இவ்வளோதான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியா காம்பவுண்ட் எபித்தீலியா பற்றி படித்தாச்சு. இப்போ இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, டிரான்சிஷனல் காம்பவுண்ட் எபித்தீலியம். இந்த டிரான்சிஷனல் எபித்தீலியம் வந்து மெயினாக இந்த யூரினரி பிளாடரில் பிளாடர் வந்து அப்படி தின்ன மெம்பரேன் மாதிரி அப்படி எதுவாக இருக்கும். யூரித்ராக்குள்ளே ரீனல் பெல்விஸ், கிட்னியில் இருக்கிற அந்த யூரின்லாம் கலெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குல்ல, ரீனல் பெல்விஸ், இந்த இடத்துல தான் இருக்கும். இது ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா, இந்த எபித்தீலியம் இட்ஸ் மோர் தென் ஒன் லேயர் பட் மச் தின்னர் அண்ட் மோர் ஸ்ட்ரெச்சபிள். பிளாடர் யூரின் வந்து சில சமயம் நம்ம நைட்டில் வந்து நிறைய தண்ணி குடிச்சு படுத்தாலும் காலையில் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகுது. அப்போ அந்த யூரின் பிளாடர் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு அதான் இந்த டிரான்சிஷன் எபித்தீலியமோட இது. இந்த செல்ஸ் வந்து யூஸ்வலாக கியூபாய்டலாக இருக்கும். அட் த பேஸு 2 or 3 லேயர்ஸ் லார்ஜ் பாலிகோனல் அண்ட் பியர் ஷேப்டாக இருக்கலாம். ஸோ இதான் வந்து டிரான்சிஷனல் காம்பவுண்ட் எபித்தீலியம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிளாண்டுலார் எபித்தீலியம். கிளாண்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இதில் இந்த எபித்தீலியம் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் மெயினாக வந்து எதையாவது செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளாண்டுலார் எபித்தீலியத்தை வந்து யூனிசெல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம் ஒன்று இருக்குது, மல்டி செல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம், ரெண்டு தான். ஸோ யூனிசெல்லுலார் கிளாண்டுலார் எபித்தீலியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் எபித்தீலியல் செல்ஸ் கால்ட் intraepithelial cells, goblet cells of alimentary canal, அது வந்து எக்ஸாம்பிள். மல்டி செல்லுலர் வந்து கிளஸ்டர்ஸ் ஆஃப் எபித்தீலியல் செல் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரா எபித்தீலியல் செல்ஸ், மெயினாக salivary glandல இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து கிளாண்ட்ஸ், a cell, tissue or organ which secretes some substances is called a gland. ஒரு செல்லேருந்து எதாவது செக்ரீட் ஆனாலோ இல்லை டிஷ்யூ நிறைய செல்ஸ் சேர்ந்து எதையாவது செக்ரீட் பண்ணாலோ இல்லை ஒரு ஆர்கனே சேர்ந்து இது பண்ணுறது இட் இஸ் கால்ட் அஸ் கிளாண்ட். த செக்ரீஷன் ஆஃப் கிளாண்ட்ஸ் மேபி ப்ரோட்டீன், பேன்க்ரியாஸ்லேருந்து ப்ரோட்டீன் வரும், லிப்பிட்ஸ் அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வருது, மிக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் salivary கிளாண்டில், ஆர் மிக்சர் ஆஃப் ஆல் தி 3 மெட்டீரியல்ஸ் மேமரி கிளாண்டில். மேமரியில் வந்து தாய்ப்பால் வருது இல்லையா, அம்மாவோட பால். ஸோ அதே மாதிரி மிருகத்தில் அதோட மில்க் வருது இல்லையா, அதுங்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் இருக்கும், லிப்பிட் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கிளாண்ட்ஸோட வேல்யூ இது. ஸோ இதை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ். ஒரு செல் இருந்தால் யூனிசெல்லுலார் கிளாண்டு, ஒரு செல்லுக்கு மேலே இருந்தால் மல்டி செல்லுலார் கிளாண்டு. இன்னொன்று பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் செக்ரீஷன், எங்கே அது செக்ரீட் ஆகுதுங்கிறதும். எக்ஸோக்ரைன் கிளாண்டு, எண்டோக்ரைன் கிளாண்டு, அப்புறம் மிக்ஸோக்ரைன் கிளாண்டு. மிக்ஸோக்ரைன் கிளாண்ட் இன்னொரு பேர் வந்து ஹெட்டிரோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோக்ரைன் வந்து these glands have ducts to pour their secretion to their site of action. They often secrete enzymes and its example includes salivary glands, intestinal glands, gastric glands, lacrimal and tear glands. tear தான் கண்ணீர் விடுறது. அதான் இது எல்லாமே எக்ஸோக்ரைன். எக்ஸோக்ரைன்னா அதுங்க வந்து ஒரு இடத்துல செக்ரீட் ஆகி ஒரு டக்ட் வழியாக வேறு இடத்துல அதோட ஃபங்க்ஷன் வருது, அதான் எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன் வந்து டக்டே இருக்காதில்ல. தீஸ் கிளாண்ட்ஸ் டு நாட் ஹாவ் டக்ட் அண்ட் போர் தியர் செக்ரீஷன் டைரக்ட்லி இன் டு த பிளட் ஆர் லிம்ஃப். இந்த கிளாண்ட்ஸோட இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டக்லஸ் கிளாண்ட்ஸு. மெயினாக ஹார்மோன்ஸ் தான் இதுலேருந்து வரும். பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு, அட்ரினல், இதுங்க எல்லாம் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அடுத்து ஹெட்ரோக்ரைன் கிளாண்ட்ஸ். தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் பார்ட்லி எக்ஸோக்ரைன் அண்ட் பார்ட்லி எண்டோக்ரைன் இன் ஃபங்க்ஷன். மெயினாக பேன்க்ரியாஸில் பார்க்கலாம், கிட்னி, ஸ்டமக்கு, கோனாட்ஸ், இண்டஸ்டைன் அண்ட் பிளசண்டா, இதான் ஹெட்ரோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் வந்து நம்பர் வந்து யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல் இருக்கிற இடத்துல வர்றது தான் யூனிசெல்லுலார். இது மெயினாக வந்து யூஸ்வலாக அந்த மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுறதுலேயே வயிற்றுக்குள்ளாது, தட் இஸ் கால்ட் அஸ் யூனிசெல்லுலார்.
மல்டிசெல்லுலார் வந்து சிம்பிள் கிளான்ஸு, காம்பவுண்ட் கிளான்ஸ். சிம்பிள் கிளான்ஸ் வந்து சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸ், கிரிப்ட் ஆஃப் லைபர் கூன், அதான் வந்து இது கூட எக்ஸாம்பிள். சிம்பிள் காயில்டு டியூபுலர் கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸு, அண்ட் சிம்பிள் ஆல்வியுலர் கிளாண்ட் ஹேவிங் ஃப்ளாஸ்க் ஷேப்ட் செக்ரேட்டரி யூனிட்ஸு. இது வந்து அடுத்த எக்ஸாம்பிள். காம்பவுண்ட் கிளான்ஸ் வந்து these have branch systems of ducts. These may be compound tubular glands, gastric gland of stomach, Brunner's glands of intestine, compound alveolar glands, some sebaceous glands and salivary glands. அதெல்லாம் இதில் காம்பவுண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஃபங்க்ஷனிங் மேமரி கிளாண்ட், அது நமக்கு நல்லா தெரியும். ஃபங்க்ஷனிங் மேமரி கிளாண்ட் வந்து இட்ஸ் காம்பவுண்ட். இது ஏன்னா சில செல்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், சிலது ப்ரோட்டீன், அதெல்லாம் சேர்ந்து வரதான் தாய்ப்பால். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ, இந்த ஹோல் இது நம்ம 3 இது படிச்சிருக்கோம் இல்லையா, சிம்பிள், காம்பவுண்ட், கிளாண்டுலர், இது 3ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்குறோம். மெயினாக வந்து இது ப்ரொடெக்ட்ஸ் த அண்டர்லையிங் டிஷ்யூ ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரி, என்ட்ரி ஆஃப் ஜெர்ம்ஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரையிங் அப். இந்த இது எல்லாத்தோட இது வேலை. ஸோ ஸ்கின்னை நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜுரி எதுவும் அடிப்படாமல் பார்த்துக்கிறது, என்ட்ரி ஆஃப் ஜெர்ம்ஸ், ஸோ பாக்டீரியா அதுங்களாம் உள்ளே போகாமல் பார்க்குறது, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் நம்ம மேலே நிறைய இந்த ரசாயனெல்லாம் இப்போ பூசுகிறாங்க இல்லையா அழகுப்படுத்திக்கிறதுக்காக, பட் அந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே உள்ளே போகாமல் பார்த்துக்கும். அப்புறம் தோல் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறது, தோலுன்னு எல்லா எபித்தீலியல் டிஷ்யூ, அதான் அதோட வேலை. இட் செக்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆர் unnecessary மெட்டீரியல்ஸ். epithelium of uriniferous tubules is specialized for urine excretion. அடுத்தது the sensory epithelia of sense organ helps to receive various stimuli from the surrounding and convey them to the brain. அது வந்து sensory epitheliaவோட வேலை. அப்புறம் epithelia of the alveoli of the lung வந்து brings about the exchange of gases between blood and the air. The pigmented epithelium of retina, கண்ணுக்குள்ளே இருக்கிறது, darkens the cavity of the eyeball. ஐபால் வந்து டார்க்காக இருக்கு இல்லையா, அதான் அதோட வேலை. Epithelium also forms gland that secrete secretions such as mucus, gastric juice and intestinal juice. The germinal epithelium வந்து ஓவரிஸ்லேயும் ஸ்பெர்ம்ஸ்லேயும் இருக்கும். அப்புறம் சில இந்த மிருகத்தில் வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஸ்கேல்ஸ், ஃபிஷ்ஷில் இருக்கிற மேலே இருக்க இந்த ஸ்கேல்ஸ் வந்து எபித்தீலியம் தான். இதில் பேர்ட்ஸில் இருக்கிறது அந்த ஃபெதர்ஸு, நம்ம உடம்புல மற்ற அனிமல்லாம் இருக்கிற அந்த ஹேரு, நெயில்ஸு, கிளாஸு, ஹார்ன் கொம்பு, ஹூஃப்ஸ், இது எல்லாமே எபித்தீலியிலிருந்து வரது தான். Ciliate epithelium of the respiratory and the genital tract serves to conduct the mucus and other fluid in the duct they are lining. அதான் அதோட முக்கியமான இது. இப்போ வந்து எபித்தீலியல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டிவ் டிஷ்யூவோட வேலை. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ முடிச்சுட்டு மஸ்குலர் எபித்தீலியம், அப்புறம் மஸ்குலர் டிஷ்யூவும், அப்புறம் நர்வ் டிஷ்யூவும் பார்க்கணும். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ இது நெக்ஸ்ட் சாப்டராக போட்டுமா.